அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சாதாரண வாசிமா கவுண்டர் ஒரு சென்னை பயணம். இந்த பயணத்தில் கடல் சம்மந்தமாக அல்லாஹ் என்னத்தை நினைவு கூறுறானோ அதை பற்றி சகோதரர் வாசிமாக்கர் பேசுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கடல். இது எல்லாரும் அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். இந்த கடல் சம்பந்தமாக அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்கள்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான். ஃபஸ்ட்டு கடலை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னா, மனிதர்கள் இறைவனை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி கடல் தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடலை பற்றி நமக்கு சொல்லி காட்டினான். இந்த கடலை ஒரு மனிதர் சிந்தித்தாலே, இதை ஆய்வு செஞ்சு பார்த்தாலே, இதையெல்லாம் சாதாரண ஒருவனால் மனிதர்களால் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய பேர் ஆற்றல் தான், அற்புதம் தான் என்று அனைவரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடலை படைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளோ ஒரு அந்த கடலை பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமான இறைவனுடைய அத்தாட்சியாக இந்த கடல் காட்சி அளிக்கிறது. இதனால் கடலோர மாவட்டங்களில் நிறைய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை தினசரி பார்க்கறதுனால இதை பற்றி அவங்களால சொல்ல முடியல. ஆனால் நாங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கிறதுனால இதை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அல்லாஹ்வுடைய அந்த படைப்பை பார்க்கும்போதே ஒரு அதிசயமாக, ஒரு ஆச்சரியமாகத்தான் நம்ம இதை பார்க்க முடியுது. அதுபோல் இந்த கடல் சம்பந்தமாக அல்லாஹ் இன்னும் சொல்லும்போது, இந்த கடலை வைத்து நிறைய அநியாயக்காரர்களை அழித்ததாக கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌனுடைய சமுதாயத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ் கடல் விழுந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினார். அவர்களை துரத்தி வந்த ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரனை இந்த கடலின் வாயிலாகத்தான் அல்லாஹ் அழித்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுபோல ஏராளமான மக்கள் கடல் வழியாக பயணம் சென்று எத்தனையோ மக்கள் உள்ளுக்குள்ளே இறந்திருக்கிறார்கள். இன்னும் கடல் சம்பந்தமாக அல்லாஹ் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் வானத்தில் மழை பொழிந்து பூமியை பொங்கச் செய்து அல்லாஹ் இந்த தண்ணீரை கொண்டு அழித்ததெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்கிறது இந்த கடலை அத்தாட்சிகளோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கிய படிப்பினையாகும். இந்த கடல் வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த கடல்களை பற்றி அல்லாஹ் இன்னும் நிறைய செய்திகளை சொல்லி காட்டுறான். இதையெல்லாம் பார்க்கும்போது மிக நிகழ்ச்சியாக அல்லாஹ் தந்த ஆற்றலை கண்டு நிச்சயமாக அவனுக்கு சிரமணியணும், அவனுக்கு இன்னும் அதிகமாக நன்றி செலுத்தணும். எப்படியெல்லாம் மனிதர்களுக்கான அருட்கொடையை இந்த பூமி முழுவதும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை பார்த்தாலே நமக்கு மிகப்பெரிய ஆச்சரிய கண்கொண்டு தான் பார்க்க முடிகிறது. அந்த வகையெல்லாம் கடலை எங்களுக்கு பார்க்குறதுக்கு மிக ரொம்ப சந்தோஷமாக நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் எங்களுக்கு ஆனந்தமாக சொல்கிறது. இந்த கடலை வர்ணிப்பதற்கான வார்த்தைகள், எந்த வார்த்தைகளை கொண்டு இந்த கடலின் அழகை சொல்கிறது அப்படிங்கிறது கூட நமக்கு சொல்ல தெரியல. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கணும்.